வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஜித்தின் ஜோஷ் இயக்கத்தில் வந்திருக்க களம் காவல் அப்படின்ற மலையாள படத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகன் மற்றும் மம்முட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. என்னடா ஃபர்ஸ்ட் விநாயகன் பேர் சொல்றியே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த படத்தில் விநாயகன் அவர் தான் வந்து மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. மாறா மம்முட்டி அவர்கள் வந்து வில்லனிசம் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட வில்லனிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 74-75 வயசு மனுஷன் இப்படிலாம் மேனரிசம் பண்ணலாமா அப்படின்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இவர் வந்து அதர விட்டுருக்காருன்னு தான் சொல்லலாம். ஒரு சைக்கோ கில்லர் ஒரு கதாபாத்திரத்தை தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. மாறா அந்த பக்கம் விநாயகன் வந்து சூப்பராக வந்து ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எப்படி இருக்கணுமோ அதை வந்து க்ளீனாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கேரளா பார்டர்ல வந்து ஒரு மத சார்ந்த பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இவர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கும் போது அவருக்கு நிறைய க்ளூஸ் கிடைக்குது. பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. இப்படி இத்தனை பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்களா அப்படின்றது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கடைசியில வந்து சீரியல் கில்லர் மாட்டானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. கொஞ்சம் டீட்டெயிலிங் எல்லாம் அங்கங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மம்முட்டி அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் டூரேஷன் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கம்மி பண்ணிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து படம் வந்து அட்டகாசமா இருந்திருக்கும். கமர்ஷியல் லெவல்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் சொல்லுவேன். அண்ட் கிரைம் த்ரில்லர் படம் பார்க்குறவங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படிதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.